இருதய நோய் பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேச இருதய நிபுணர் பாலமுருகன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த கோடை நேரங்களில் மாரடைப்பு போன்ற இருதய நோயுடைய பாதிப்புகள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு கிடைத்திருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? நீங்கள் சொன்னது கரெக்டு. கோடை வெயிலில் இருதய ஹார்ட் அட்டாக்ஸ், இருதயம் டைரெக்டாக கோடை வெயில் காஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் இது கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீஹைட்ரேஷன். ஸோ உடலில் நம்ம நீர் சத்து குறையிறது. ஸோ நிறைய வெயிலில் உடல் குளிர்ச்சி அடைய ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நிறைய வேர்க்கும். ஸோ இந்த மாதிரி வேர்வை நிறைய சுரக்கும் போது நம்ம நீர் சத்து உடம்புல குறையும். ஸோ இதனால் பிளட்டு ரொம்ப திக்காகும். ஸோ பிளட்டோட விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இது கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு நைடஸ், அதாவது ஒரு முன்னோடியாக இருக்குது. இரண்டாவது விஷயம், நம்ம இந்த மாதிரி நிறைய வேர்க்கிறதுனால வி லூஸ் லாட் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் உடம்புல குறையும் போது நம்ம உடம்புல அப்நார்மல் கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதை நாங்கள் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இந்த மாதிரி உடலை குளிர வைக்கிறதுக்காக உடலில் இருக்கிற இரத்த குழாய்கள்லாம் விரிவடையும். ஸோ டைலேஷன், வாசோ டைலேஷன், இந்த மாதிரி நடக்கும்போது இருதயம் அதிகமாக செயல்படணும். ஸோ இதுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட், ஆக்சிஜன் இல்லை ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் 3 முக்கிய காரணங்கள் கோடை வெயிலில் ஹார்ட்டுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு. இந்த கோடை நேரத்தில் இதயம் சார்ந்த பாதிப்புகள் வர யாருக்கான அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வயது முதிர்ந்தவர்கள், அதாவது எல்டர்லி பீப்புள், 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, ப்ரீவியஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, ஹார்ட் ஸ்டென்ட் வச்சவங்களுக்கோ இல்லை பைபாஸ் பண்ணவங்களுக்கோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர், இதனால் ஹார்ட் ஃபெயிலியருக்காக மருந்துகள் உட்கொள்பவர்கள், அதாவது டயூரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், நீர் மாத்திரைகள் சாப்பிடுபவர்களுக்கு, இவங்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுது. இது இல்லாமல் புகைப்பிடிப்பவர்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. தவிர்க்க என்னென்னலாம் சார் செய்யணும் நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி தாகம் எடுத்தால் தான் குடிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3லேருந்து இல்லை அட்லீஸ்ட் 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இரண்டாவது, இந்த பீக் சம்மர் டைம், அதாவது 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்க்கணும். இது இரண்டாவது. மூணாவது, தென் ஒரு கூல் க்ளோத்ஸ், அதாவது ஒரு லைட்டான காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து இருக்கிற காய்கள், பழங்கள், வாட்டர்மெலன், ஆரஞ்ச், அதே மாதிரி உங்களுக்கு பொட்டாசியம் சத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டான்னு மருத்துவர் சொல்லலைன்னா நிறைய இளநீர் குடிக்கிறது, நிறைய தண்ணி எடுத்துக்கிறது, அண்ட் நீர் சார்ந்த காய்கள் சாப்பிட்றது, இதெல்லாம் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ப்ரிவென்ட். இப்போ என்னுடைய இதயம் வீக்காக இருக்குது, இல்லை நான் வெயிலில் போகும்போது எனக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுமா சார்? இருதயம் வீக்காக இருந்தால், நம்ம இருதயம் வீக்காக இருக்கிறத நம்ம நடந்தால் மூச்சு திணறல் ஏற்படுறது, இல்லை நெஞ்சு வலி ஏற்படுறது, தோள்பட்ட வலி ஏற்படுறது, இது எல்லாமே இருதய நோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். ஸோ இது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி ட்ரீட் பண்ணணும். இப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால வெயிலில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் வெயிலில் போகும்போது திடீரென நெஞ்சு வலியோ இல்லை மாரடைப்போ இல்லை இதயம் சார்ந்த பாதிப்பு ஏதோ ஒன்று வருதுன்னா உடனே என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு நம்ம அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணணும்? ஸோ இதயம் சார்ந்த பாதிப்பை நம்மளால் கை வைத்தியம் பண்ணியோ குணப்படுத்த முடியாது. ஸோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று எதனால் பாதிப்பு, ஏன்னா ஒரு நோயோட மருத்துவம் இன்னொரு நோய்க்கு சேராது. ஸோ அந்த மாதிரி, ஸோ எதனால் பாதிப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது தான் இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட். அப்போ கண்டிப்பாகவே இந்த வெயில் நேரத்தில் இதய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வர பேஷண்டோட ரேஷியோவும் அதிகமாக இருக்கா சார்? கண்டிப்பாக வி சி திஸ் எஸ்பெஷலி இந்த ஹை பீக் சம்மரில் கார்டியாக் எமர்ஜென்சிஸ், அது இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்காகவோ இல்லை ஹார்ட் அட்டாக்ஸும் கண்டிப்பாக அதிகமாக பார்க்குறோம், எஸ்பெஷலி இந்த சம்மரில். இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி 41 டிகிரி செல்சியஸ்னு நம்ம இதெல்லாம் சொல்லுது இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ இந்த பீக் சம்மரில் ஹார்ட் அட்டாக்ஸும் ஜாஸ்தியாக பார்க்குறோம், எல்லா கார்டியாக் எமர்ஜென்சிஸும், அரித்மியாஸ் ரொம்ப காமனாக பார்க்குறோம், ஹார்ட் ஃபெயிலியர் அட்மிஷன்ஸ் ரொம்ப காமனாக பார்க்குறோம். இருதய நோய் தொடர்பான பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.